விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், அவங்களுக்கு கொள்கையும் தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றோம். உனக்கு திமுகவோட கொள்கை தெரியுமா? ஐம்பெரும் முழக்கங்கள்னு இருக்கு, அது தெரியுமா உனக்கு? தெரியும், கொஞ்சம் சொல்லு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம்னா, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம், மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. இதுதான் ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு நம்ம என்ன சொல்லி தரணும்னா கொள்கைகளை சொல்லி தரணும். இதுவே டிவிகே ஃபேன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போய் அவனுக்கு மீட்டிங்ல மைக்க நீட்டினீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? டிவிகே பிளாஸ்ட்னு வானுங்க. லேடிஸ் கிட்ட குத்திங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம். இவ்வளவுதான் டிவிகேக்கு தெரியும். ஆனா ஒரு சின்ன பையன் இவ்வளவு அழகா கொள்கையை சொல்றாரு, ஐம்பெரும் முழக்கங்களை சொல்றாரு. ஆனா விஜய்க்கு அவர் கட்சி கொள்கை தெரியுமானா? தெரியாது. இன்னும் சில கேள்விகளும் கேட்போம், நம்ம விட மாட்டோம். சிக்கி இருக்காரு, என்ன பண்ணுவாருன்னு பாப்போம். சரி, திமுக என்னென்ன செஞ்சிருக்கு இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு? சும்மா சொல்லு, ஒரு இளைய தலைமுறையா நீ சொல்லு பாப்போம். திமுக நிறைய விஷயம் செஞ்சிருக்கா, கொஞ்சம் சத்தமா பேசு. திமுக நிறைய விஷயம் செஞ்சிருக்கா. மாணவர்களுக்கு விடியல் பயணம் கொடுத்திருக்கு, நான் புதல்வன் கொடுத்திருக்கு, தமிழ் புதல்வன் கொடுத்திருக்கு, மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்திருக்கு. அதை விட்டு இன்னும் எவ்வளவு ஏராளமான திட்டம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு சரி, இந்த திட்டங்கள் நீ சொல்ற திட்டங்கள் எல்லாத்தையுமே மத்தவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்களே, நீ அதை எப்படி பாக்குற? கலாய்க்கிறானா? அது வந்து பிரிவிலேஜ் சொசைட்டில அதை கலாய்ப்பாங்கன்னா, இல்லாதப்பட்டது கஷ்டப்பட்டது எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. பிரிவிலேஜ் சொசைட்டி தான் கலாய்ப்பாங்க. அது யாருன்னா விஜய் மாதிரி நல்லா ஏசி கார்ல போறவங்க, எங்க அண்ணன் சீமான் மாதிரி ஏசி கார்ல போறவங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கலாய்க்கலாம். பட் அதை பயன்படுத்தும் மக்கள் அதை வைத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்றதா அவரு தெளிவா சொல்றாரு. அப்புறம் அந்த மாசம் 1000 ரூபாய் வச்சுதானே எனக்கு பஸ் பேருக்கு எல்லாத்தையும் போறேன். அந்த படிப்புக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த மாசம் 1000 ரூபாய். அப்ப நீங்க ஒரு மாணவரா? ஆமாண்ணா. எந்த காலேஜ்? மணக்குள காலேஜ் படிக்கிறேன். அப்புறம் காலேஜ்ல படிக்கிற மாணவருக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமா அந்த 1000 ரூபாய் வந்திருக்கு. அதை அவரு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்றாருன்றத சொல்றாரு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் மத்தவங்க வேண்டா அதை கலாய்க்கலாம். பட் அத இந்த மாணவரை போல பயன்பெறும் மாணவர்களுக்கு அதோட நோக்கம் என்னன்றது தெளிவாவே தெரியும். மனசுல பதிஞ்சிருக்கு.